இந்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்காக புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இது ஐடி துறையில் வேலை செய்பவர்களை எப்படி பாதிக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம். வேலைவாய்ப்பில் ஆபத்து இல்லை, ஆனால் நிறுவனங்களுக்கு செலவு அதிகரிக்கும் சூழல் உள்ளது. முக்கிய மாற்றங்கள்: சேலரி ஸ்ட்ரக்சர், சம்பள முறையில் மாற்றம். புதிய விதிகளின்படி ஊழியர்களின் பேசிக் பே, அதாவது அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனால் ஊழியர்களின் பிஎஃப், வருங்கால வைப்பு நிதி மற்றும் கிராஜுவிட்டி ஆகியவற்றிற்கு பிடிக்கப்படும் தொகை அதிகமாகும். விளைவு: ஊழியர்களின் கையில் கிடைக்கும் டேக் ஹோம் சேலரி, மாத சம்பளம் கொஞ்சம் குறையலாம், ஆனால் ஓய்வு கால சேமிப்பு அதிகரிக்கும். ஒர்க்கிங் ஹார்ஸ், வேலை நேரம். ஒரு வாரத்திற்கு மொத்தம் 48 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பது விதி. ஒருவேளை ஒரு நிறுவனம் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை வைத்தால் ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். மீதமுள்ள 3 நாட்கள் விடுமுறையாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட், ஊழியர்களின் உடல்நலம். 40 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு நிறுவனமே வருடத்திற்கு ஒருமுறை இலவச மருத்துவ பரிசோதனை, ஹெல்த் செக்அப் செய்து தர வேண்டும். இது ஊழியர்களுக்கு நல்லது, ஆனால் நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவாகும். பெண்களுக்கு சம உரிமை மற்றும் பாதுகாப்பு. ஒரே வேலை செய்யும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு சமமான சம்பளம் வழங்க வேண்டும். நைட் ஷிப்ட், இரவு நேரங்களில் பெண்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் அலுவலகத்தில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறுவனங்கள் செய்து தர வேண்டும். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், ஒப்பந்த ஊழியர்கள். நிரந்தர ஊழியர்களைப் போலவே கான்ட்ராக்ட், ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கும் சரியான ஊதியம் மற்றும் சலுகைகள் கிடைப்பதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பெரும்பாலான பெரிய ஐடி நிறுவனங்கள் ஏற்கனவே நல்ல விதிமுறைகளை பின்பற்றுவதால் அவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் சிறிய நிறுவனங்கள் இந்த மாற்றங்களை சமாளிக்க தங்கள் நடைமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த மாற்றங்கள் ஊழியர்களின் நலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் கொண்டு வரப்பட்டுள்ளன.